அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள், நாட்டு நடப்புகள், மருத்துவம், சமூக வளம் என்று பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஒரு தேசிய ஊடகம். இன்று நாம் தாயகத்தில் இருந்து திருமிகு நாகராஜா வர்ணகுலசிங்கம் அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். தாயக நிலவரங்கள், தற்போது நடைபெறுகின்ற இந்த மீனவர்களுடைய முக்கிய பிரச்சனை மற்றும் தற்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சனைகள், தேர்தலிலே என்ன மாதிரியா முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பேசவும். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று தாயகத்தை பொறுத்தவரையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வர இருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பல கட்சிகள் இன்று போட்டியிடுகின்றன. அதிலே முக்கியமாக இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அருணகுமார திசநாயக்க அவனுடைய கட்சி இன்று மக்கள் மத்தியிலே போலியான ஒரு பசப்பான தகவல்களை கொடுத்து மக்களை கவரும் விதத்திலே நடந்து கொள்கின்றார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு அவர்கள் என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றார்கள், இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்களை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்பது பற்றி ஒரு பார்வையை இப்பொழுது நாங்கள் செலுத்துவோம். இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் ஆரம்பத்திலேயே எங்களது தமிழ் தேசியம், தமிழ் எல்லாத்தையும் ஒழிக்கணும் என்று சொல்லி ஒரு கங்கடம் கட்டி நின்றதுதான் இந்த என்பிபி அரசாங்கம். ஜேவிபி இங்க கொத்து கொத்தாக இருக்கின்ற மக்களை கிவிர் விமானம் மூலமாக குண்டுகளை போட்டு அழிச்சு கொண்டிருக்கீங்கல்ல. இப்ப தற்சமயம் கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் சொன்னவர், அங்க சாகிறது எல்லாம் புலிதான், புலியை தவிர வேறுதலும் இல்லை, மக்கள் இந்த விரை சாகல் என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்தவர். அடுத்தது எங்களது மக்களை இந்த தமிழ் இனமே இல்லாமல் அழிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில முன்முனைவராக இருந்தவர்கள். அடுத்தது சுனாமி அடித்த பொழுது இந்த சுனாமிக்குரிய நிவாரணங்கள் சர்வதேச நாடுகள் திரும்பி பார்த்தது. எங்கள் இந்த மக்கள் இந்த அழிவுகள், தொழில் உடைமைகள், வீடுகள் சர்வதேச நாடை திரும்பி பார்த்தது. அப்பேங்கள எத்தனையோ நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இங்க வந்தது. அந்த உதவிகள் எங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்ப இருந்த அரசாங்கத்தோட தடுத்து நிறுத்தி எங்களுக்குரிய உதவிகளை வழங்க விடாமல் தடுத்து நிறுத்தி எவ்வளவோ செய்த ஒரு இதுதான் இந்த ஜேவிபி அரசாங்கம். இன்றைக்கு ஒரு போலியான வசனம், ஒரு மாற்றம் கொண்டு வரோம், அரகல போராட்டம் என்ற ரீதியில கொழும்பிலே ஒரு அரகல போட்டாதை செய்து கோத்தாவை வெளியில விட்டு அதுக்கு பிறகு ராணியில் உள்ளுக்கு பிறகு அங்க உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியங்களை வச்சு தங்கட கைக்கு வச்சு கொண்டு இந்த போராட்டங்கள் ஊடாக தாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சொல்லி ஒரு பொய்யான வசனத்தை சொல்லித்தான் இவர்கள் உள்ளுக்கு வந்தார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே இந்த மக்களுக்கு தாங்கள் எங்களது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறோம், மக்களை மீள குடியமர்த்துறோம், அடுத்தது காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோருக்குரிய விசாரணைகளை நாங்கள் முன்னெடுப்போம், தமிழ் மக்களது பிரச்சனைக்குரிய தீர்வுக்கு ஒரு வழிவகுக்கும் என்று சொல்லி இப்படி பல விதமான அடுக்குமொழிகளை எங்களோட மக்களுக்கு சொல்லி ஜனாதிபதியாக வந்தவர். ஜனாதிபதியாக எந்த விதமான ஒரு இது நடைமுறையும் செய்யல. திருப்பி நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்படியாக பொய்யான வசனங்கள்.
பொய்யான வசனங்களை பயன்படுத்தி தான் எங்களது யாழ் மாவட்டம் வடக்கு கிழக்கில காலூன்றி வடக்கு கிழக்கில வந்து சில மக்களுக்கு சில உதவிகளை வழங்கி அந்த உதவிகள் ஊடாக மக்களை வந்து தங்கள் வசப்படுத்தி இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல 3 சீட் எடுத்தோம். சரித்திரத்துல யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல வந்து ஒரு சிங்கள அரசாங்கம் வந்து ஒரு 3 சீட்டு யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கேன்னு சொன்னா இதுதான் முதல் தடவை. அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள். நாங்கள் வந்து மக்களை 100க்கு 100 பிளஸ் சொல்லி இயலாது. இதுல வந்து எங்களது தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு போலியான ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சுயலாப அரசியல், போலியான அரசியல். இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு எங்களுக்கு 16 வருஷம். யுத்தம் முடிஞ்சு 16 வருஷம் இதுவரையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோசனம் இல்ல, ஒரு அபிவிருத்தி இல்ல, ஒரு மக்கள் மீள குடியேறையில குடியாமறையில காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோரால கையால கூட்டிக் கொண்டே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுகளை கதைக்கிறதுக்கு துப்பில்லாத எங்களது தமிழ் அரசியல்வாதிகள். ஏனென்று சொன்னால் மைத்ரி ஸ்ரீபாலசேனா ஜனாதிபதியாக இருக்கைக்குள்ள சர்வதேசம் வந்து ஒரு போர்க்குற்ற விசாரணைக்காக அந்த எங்களது அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கத்தை அழைச்சது. அதுக்கு அவர்கள் 2 வருஷ கால அவகாசம் கேட்டவர்கள். அப்ப அதுக்கு அந்த எங்களது சர்வதேச அரசாங்கம் என்ன சொல்லணும்னு சொன்னால் தமிழ் அரசியல் கட்சியில கேட்டு அவர்கள் இதுக்கு என்ன சொல்கிறார்கள் என்ற முடிவைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொல்லி இந்த எங்கட தமிழ் கூட்டமைப்பு தமிழ் அரசியல்வாதிகளை கேட்கல. இவங்கள் அரசாங்கத்தோடு 2 வருஷ கால விதிக்கு இவங்களை ஒத்துக்கொண்டு கோடியான பணத்தை தாங்கள் பெட்டி மாற்றுறவங்க. இன்றைக்கு அப்ப இவங்கள் வந்து எங்கட தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒரு போர்க்குற்ற விசாரணைக்கு அரசாங்கத்தை வர சொல்லி கேட்க இவங்களை என்ன செய்யக்கூடும் சொன்னா எங்களுடைய அரசியல்வாதிகள் உடனடியாக அது போர்க்குற்ற விசாரிக்கத்தான் வேணும், எங்களது மக்களுக்கு நீதி கிடைக்கத்தான் வேணும், எங்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமை நாங்கள் பெறத்தான் வேணும் என்று சொல்லி அதுல இவங்கள் முற்றுமுழுதாக இருப்பாங்களா இருந்தால் அன்றைக்கு எங்களது பிரச்சனை ஓரளவில் நாங்கள் ஏதோ ஒரு வழியை எட்டி பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு இவங்கள் அரசாங்கத்தோடு ஒத்துதினவங்க. இவங்க அண்டையில இருந்து இண்டை வரையும் அரசாங்கத்தோடு ஒத்திருந்து கொண்டு அங்க திஞ்ச வந்து எங்களுக்கு முன்னால மக்களை வந்து உசுப்பேத்துறது, அங்க செய்யறோம் இங்க செய்யறோம் அதை செய்வோம் இதை செய்வோம் பிடித்தாச்சு கொண்டு மக்களை உசுப்பேத்தி போட்டு இவங்க அரசாங்கத்தோடு ஒத்திருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு சங்கூதி கொண்டிருக்கிறாங்க. மன்னிக்கணும், குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். இதுல ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. என்னென்று சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளை குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம். அரசியல்வாதிகள் வந்து பிழை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றோம். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அரசியல்வாதிகள் உண்மையில் ஒன்று செய்யவில்லை என்பது உண்மைதான். 16 வருடம் கழிந்தும் இந்த அரசியல்வாதிகளைத்தான் இந்த மக்கள் வாக்களித்து திருப்பி பாராளுமன்றம் அனுப்புகின்றார்கள். என் மக்கள் இன்னும் வெளிப்படையவில்லை. மற்ற இன்னும் ஒரு உதாரணம், முக்கிய உதாரணமா சொல்லலாம். நமது தேசிய தலைவர் பிறந்த இடத்திலிருந்து நீங்கள் பேசுகின்றீர்கள். நமது தேசிய தலைவர் பிறந்த இந்த வல்வெட்டித்துறை மண்ணிற்கு அனுரகுமார வந்தபோது அந்த மக்கள் அங்கு என்ன செய்தார்கள்? தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது அல்லவா? கட்டாயமாக வல்வெட்டித்துறைக்கு அனுரகுமார திசாநாயக்கா வருகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டது. அப்ப நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்க போனால் உண்மையின்படி அதுல வல்வெட்டித்துறை மக்கள் அந்த இடத்துல யாருமே ஈடுபடவில்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு உல்லாச கடற்கரை உண்டு. அந்த கடற்கரையில இவர்கள் கொட்டகை அமைச்சது முழுக்க போலீஸ் இந்த புலனாய்வுக்காரன், ராணுவத்தின் புலனாய்வுகள் இவர்தான் கொட்டகை அமைத்து அந்த கொட்டகைகள் சகல விஷயங்களும் இவர்கள் செய்தவர்கள். மக்கள் வந்து அதுல வந்து எந்த விதமான பங்களிப்பும் செய்யவில்லை. வல்வெட்டித்துறை மக்களால வந்து எந்த விதமான பங்களிப்பும் அங்க செய்யப்படவில்லை. ஏனென்று சொன்னால் உல்லாச கடற்கரையில அவன் வந்து ஒரு மீட்டிங் கொண்டு வைக்க போறான்னு சொன்னா நாங்கள் அதை மறுக்க இயலாது. நாங்கள் மறுப்பமா இருந்தால் ஏன்னு சொன்னா அது ஒரு பொது இடம், ஒரு உல்லாச கடற்கரை, அதுல நாங்கள் கொட்டில் போடத்தான் வேணும், கொட்டகை செய்யத்தான் வேணும், நாங்கள் கூட்டம் வைக்கத்தான் வேணும் என்று சொல்லி அங்க இவர் தடவை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவங்களுடைய அரசாங்கம் அவங்க செய்யறதுதான் சட்டம் என்று சொல்லி சட்டத்தில் நிறைவேற்றுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்துக்கு அனுரகுமார திசாநாயக்கா வரையக்கிளையும் வந்து வல்வெட்டித்துறை மக்கள் வந்து 100க்கு 90% மக்களும் வல்வெட்டித்துறை மக்கள் அல்ல. அது வந்து வெளியிடங்கள்ல இருந்து பஸ் வழி ஏற்றி கொண்டு வரப்பட்ட மக்கள். அந்த அனுரகுமார திசாநாயக்காவை ஒரு அம்மா வந்து கட்டி பிடிச்சு கதைக்கிறது அது வந்து வல்வெட்டித்துறை அம்மா இல்லை. அது வந்து ஒரு பிரத்தி ஒரு இடத்தை உள்ளது அம்மா தான். அவரை காட்டி பிடிச்சு கதைக்கிறதும் அது அம்மா தான். அப்ப வல்வெட்டித்துறை மக்கள் என்று சொன்னா நான் ஒரு 25 பேரால் அதில் இருந்திருப்பாங்க. நான் இந்த வீடியோ பார்த்தேன், வீடியோ படியா தட்டி பார்த்துட்டு 25 பேரும் மட்டுமட்டா இல்லை வல்வெட்டித்துறை மக்கள். ஆனா அந்த வல்வெட்டித்துறை மண்ணில வந்து ஏற்கனவே ஒரு பட்ட திருவிழாக்கு நாமல் ராயபக்சாவை அழைக்க வெளிக்கிடையதான் உலக நாட்டில இருந்து எங்களது சர்வதேச தெரிந்து புலம்பெயர்ந்த எங்களது மக்கள் எங்களோட உறவுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
அவர்களை கேளாத கேள்விகள் என்ன வசனத்திலே அவர்கள் கேட்க கூடாதோ அந்த வசனத்தை எல்லாத்தையும் கேட்டு ஒரு தலைவன் ஒரு வீரம் மண் இந்த மண்ணுக்கே இவங்களை அழைக்கணும் இவங்கள் யார் எங்களது இனத்தை கொண்டவன் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வெளிக்கிட்ட பிறகுதான் அவர்கள் அந்த நடைமுறையை கைவிட்டார்கள். அப்ப அந்த நடைமுறையை கைவிட்டு அதுல இருந்து அவரை கூட்டிக் கொண்டு வரையில்லை. அப்ப அதுக்கு பிறகு இது ஒரு முன்னாள் வசனம் வந்து ஜனாதிபதி அனுகுமாரநாயக்கா வந்து ஒரு மீட்டிங் கொண்ட வச்சு அதுல வந்து மக்களுக்கு ஒரு பொய்யான வசனங்களை சொல்லி போட்டு போடுவேன், பொய்யான கருத்துக்களை சொல்லி போட்டு போடுவேன். அவர் சொன்ன வசனத்திலிருந்து இன்றைய வரை ஒன்று கூடவே நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கு கொடுத்த கருத்துகள், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இன்றைய வரை ஒன்று கூடவே நிறைவேற்றப்படவில்லை. ஒன்று எதுவிதமே தான் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைய வரையும் அத்தியாவசிய சாமானுக்கு விலை கூடிக்கொண்டு போகுது, இந்த பவுன்களுக்கு விலை கூடிக்கொண்டு போகுது, எல்லாத்துக்கும் விலை கூடிக்கொண்டு போகுது. உலக நாட்டில வந்து மசகு எண்ணெய் விலை குறைஞ்சு எல்லா நாட்டிலேயும் எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்கு. ஆனா எங்களது நாட்டில விலை கூடுது, அதே 5% கூட குறைக்கிறாங்க இல்லை. இன்றைக்கு அன்றாடம் வாழ்ற மக்கள் இன்னைக்கு சாப்பிடுறது கஷ்டமா இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் சொல்ல. உண்மையின்படி என்னென்று சொன்னால் எங்களது மக்கள் பட்டு நொந்து நாங்கள் வண்டியில இருந்து விரையக்கல நாங்கள் ஒன்று இல்லாமல் உடு துணி கூட இல்லாமல் கட்டிட அந்த போட்ட உடுப்புகளோட நாங்கள் வந்து சேர்ந்துறாங்க. நாங்கள் திரும்பி வந்து எங்களது வாழ்க்கையை வந்து ஆனாயில இருந்து திருப்பி துவங்கின்றாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆனாயில இருந்து துவங்கி அகரத்து கிட்ட வர்றதுக்கிடையில எப்படி ஒருங்களுக்கு அழிவு வருது, முன்னடிக்கிறார், நாட்டை விட்டு விடுறோம், வீட்டை விட்டு விடுறோம், நகரத்தை விட்டு விடுறோம், இப்படியே எங்கட காலம் போய் திருப்பியும் யுத்தம் முடிஞ்சு இந்த வரைக்கல எல்லா மக்களும் புரட்சியுடன் வந்தார்கள். அப்ப அந்த மக்களை அரவணைச்சு, இந்த அரசியல்வாதிகள் அரவணைச்சு எங்கட மக்களுக்கு ஒரு என்ன செய்யணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். எங்களது தமிழ் அரசியல்வாதிகள் பாகுபாடு இல்லாமல் தாங்கள் வெளியில நிற்காமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கட மக்களுக்காக, எங்களது தேசியத்துக்காக, தமிழுக்காக குரல் கொடுத்திருக்கணும். உங்களோட சுய நிர்ணய உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கணும். இன்றைக்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நீங்கள் சர்வதேச நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும். சர்வதேச நாட்டுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்து எங்களோட சுய நிர்ணய உரிமைக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். நீங்கள் ஒற்றியாட்சி என்றீர்கள், சமஷ்டி என்றீர்கள், இதை எடுத்து நாங்கள் என்னதான் காண போறோம்? திருப்பியும் அவனுக்கு கீழே இருந்தால் நாங்கள் அதை செய்ய வேண்டியது. சுய நிர்ணய உரிமைக்காக இன்னும் ஒரு கேள்வி உண்டு. இப்ப நீங்க அந்த பொது வாக்கெடுப்பு பற்றி இப்பொழுது நீங்க சொன்னீர்கள். இன்றைய நிலைமையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கான முனைப்புகள் எடுத்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மக்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் நீங்க நினைக்கின்றீர்களா எங்களுடைய மக்கள் வந்து எங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகைக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று? இல்ல, நீங்கள் கேட்கிற கேள்வி சரி, நல்லது. ஏனென்று சொன்னால் எங்கட மக்களை நாங்களும் திசை திருப்பினாங்க. இப்ப எங்களோட சேர்ந்து பழைய பல்கலைக்கழக மாணவர்கள் இந்திரன் என்ற ஒரு பையனும் ஒரு விஜயகுமார் என்ற பையனும் 2 பேரும் வந்து எங்களோட முதல் வந்து நாங்கள் ஒரு கடத்தொழில் அமைப்பு நிறுத்தியில் எங்களோட முன்னம் எங்களோட கல்யாணம் நாங்கள் இப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போறோம், எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்கள்னு கேட்டாங்க. நான் சொன்னது இவ்வளவு காலம் எங்க இருந்தீங்க, உடனடியாக இதை செய்வோம், நாங்கள் எந்த விதத்திலேயும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் ஒத்துழைப்பு தாரோம்னு சொல்லி அந்த பையன் கூட கதைச்சு அவைக்கு ஒன்று சொல்லி விட்டுறாங்க. நாங்கள் நீங்கள் அரசியல்வாதிகளிட போவாங்க, நாங்கள் அரசியல்வாதிகளை வருவாங்களா இருந்தால் திருப்பியும் குழப்பி கூத்தாடுவாங்க. நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற புத்திஜீவிகள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் அப்படியா கொஞ்சம் ஆக்களை எடுத்து அதிலே இருந்து நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி, வடக்கு கிழக்கில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களது தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்னெடுக்கணும், எங்களது தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் பாடுபட்டு எங்களது மக்களது சுய நிர்ணய உரிமைக்காக நாங்கள் போராடணும்னு சொல்லித்தான் ஓம் என்று சொல்லி அவங்க புத்திஜீவிகளோட கதைச்சு வடக்கு கிழக்கில் இருக்குள்ள சிவில் அமைப்புகளில் சேர்த்து மொத்தமா 82 83 அமைப்புகள் அது எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் சரி என்று சொல்லி நாங்கள் போராடி நாடாளுமன்ற தேர்தலில் கேட்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு சின்னம் தர மாட்டாங்க. அது ஒன்று வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்துல தேர்தல் கேட்டு ஒருவர் இருக்காங்க, அல்லது ஒரு கட்சி தான் வந்து எங்களுக்கு அந்த சின்னத்துக்கு ஆதரவு இருக்கும்னு சொல்லி சரி என்று சொல்லித்தான் இந்த அரியநேந்திரன் அவர் மட்டக்களப்பில் இருக்கிறார், அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் என்று சொல்லித்தான் அவரை நாங்கள் கேட்டு அவரோட கதைச்சுத்தான் ஒரு சங்க சின்னத்தை நாங்கள் எடுக்கிறாங்க. அந்த சங்க சின்னத்தை எடுத்து நாங்கள் வடக்கு கிழக்கில் கேட்க புரியாது. அது நாங்கள் வந்து ஒரு மாசம் இல்லை, 1 மாசத்துக்குலாம் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதுக்குள்ளேயே நாங்கள் அந்த சங்க சின்னத்துக்காக ஊராக நாங்கள் இறங்கி போராட்டம் பிரச்சாரம் செய்து ஓரளவு யாழ் மாவட்டத்திலேயே எங்களுக்கு 202,26,000 வாக்கு விழுந்தது யாழ் மாவட்டத்துல மாத்திரம். அதே மாதிரி கிழக்கிலே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்தது. அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அப்ப நான் பெடியலோட சொன்னேன், இது எங்களுக்கு ஒரு வெற்றி, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை இதே மாதிரி எங்களோட மக்கள் மத்தியில வேலைக்கே நாங்கள் எங்களோட மக்கள் மத்தியில இறங்கி எங்களோட மக்கள் மகத்துக்கு கருத்தை சொல்லி நாங்கள் போவா இருந்தா நாடாளுமன்ற தேர்தல சகல சீட்டை நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப கதைச்சு கொண்டு கேட்கல இந்த எங்களோட சங்க சின்னத்துக்கு இல்ல
ஒரு கொஞ்சம் கட்சியையுமே போய் திருவண்ணாமலையில கழிச்சு அந்த கட்சியை உள்ளுக்கு எடுத்தது. அந்த கட்சியில வந்து இனிமே இதோட கிரிமினலான ஒரு அரசியல்வாதிகளுக்கு இருந்தவங்க, அதோட வெளியில அந்த ஆய்வாளர், அடுத்தது இந்த அரசியல் கருத்துகள் மொழிபெறணும்னு சொல்லி 2 பேர் இருக்கிறேன். அவைய பேர்களை நான் குறிப்பிட விரும்பல. அவை 2 பேர் இருக்கிறேன். அவையும் இந்த சங்க சின்னத்துக்குள்ள வந்து அந்த அரசியல் கட்சிகளோட சேர்ந்துதான் இவங்க விழா போனவங்க. சில நாட்டுகள் இந்த இதுகளுக்காக விழா போய் கோடி கோடியா பணத்தை வேண்டிக் கொண்டு எங்கட சங்க சின்னத்தை குழப்பி அடிச்சுதான் கூத்தாடணும். இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்க பொறுத்தளவில் நாங்கள் இந்த சங்க சின்னத்தை வச்சு இன்றைக்கு நாங்கள் எங்கட மக்களை ஒன்று திரட்டி ஒரு கிடையின் கூட கொண்டு வந்து நாங்கள் எங்கட சுய நிர்ணய உரிமைக்காக நாங்கள் போராட்டம் செய்திருப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் பொது வாக்கெடுப்பு வரைக்கும் எங்கட மக்கள் எல்லாருவாங்க எங்களுக்கு ஒத்துழைச்சிருப்பாங்க. இன்றைக்கு இப்படியா கொத்த குழப்பவாதிகள் எல்லாரும் இருந்ததாலதான் இன்றைக்கு எங்களை இந்த சங்க சின்னம் பறிபோய் நாங்கள் எல்லாத்தையும் கையை விட்டுத்தான் நாங்கள் சொன்னாங்க இவன் சங்க சின்னத்தை களவாடிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு போட் பண்ணுவோம்னு சொல்லி சங்க சின்னத்திலிருந்து ஒரு தனிமே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படையில. அப்ப இன்றைக்கு எங்கட மக்களை குழப்பி கொடுத்த தங்கட சுயலாபத்துக்காக தாங்கள் இப்படி போனா தாங்கள் உடனே குளிர்காயலாம் என்ற காரணத்துக்காகத்தான் இவங்க எல்லாரும் குழப்பி கூத்தாடி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பாருங்க எங்களுடைய அரசியல் கட்சியில வந்து கேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீகாந்தா, தவராசா, சிவாயிலிங்கம், அங்கரணேசன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், இப்படி இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே சாக்கோ இனிமேல் நாங்கள் இப்படியே தனித்தனி என்று பிரிஞ்சு என்ன செய்யணும் ஒன்றிணைந்து நாங்கள் எங்களது மக்களது இந்த குரலுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிணையக்கில்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியில நிற்கும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கு இடையே இல்லை. இன்றைக்கு வந்து டக்ளஸ் வந்து அண்டையில இருந்து அவன் இண்டை வரையும் அதே கொள்ளையில அதே மாதிரி தான் இருக்கிறான். அவனை மாத்த இயலாது. அது அங்கே வந்து அவன் அரசாங்கத்தோட ஒட்டி வாழ்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்ல தமிழரசு கட்சி நினைக்கிறேன் இல்லையா? தமிழரசு கட்சி எங்கட வீட்டு சின்னத்துல கேட்டா தமிழரசு கட்சி இல்ல. தமிழரசு கட்சி வந்து ஒரு தமிழரசு கட்சி வந்து இப்ப நேரடியாகவே பல பேர் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயம். இன்று தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு முக்கியமான நபர் தான் இந்த தமிழரசு கட்சியை சிதைப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இன்று வரைக்கும் மக்கள் அந்த நபரை அகற்ற முடியவில்லை என்ற ஒரு கேள்வி அல்லவா? ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து அவருடைய கொஞ்சம் அந்த தமிழரசு கட்சிக்குள்ள அவருக்கு ஆதரவாக 4 பேரும் மற்றவர்களுக்கு ஆதரவாக 4 பேரும் இருந்து கொண்டிருக்கார்கள். ஏன்னா அவையா அந்த கட்சியில இருந்து அவனை வந்து எதிர்க்க முடியல. அவையால ஒரு துணிச்சலான முறையிலே அவனை எதிர்த்து அவனை வெளியில முட முடியாததான் இந்த தமிழரசு கட்சி. இன்றைக்கு நாங்கள் அவரை வச்சு கொண்டு நான் அவரை பற்றி கர பிரச்சனைகள் கர மீடியா வழியவே நான் அவரை பற்றி சொன்னான். அவரை கேவலமாக முறையிலே நான் கதைச்சினான். ஏனென்று சொன்னால் அப்படியா கொத்த ஒரு மனிதன் அவன். அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு சிலரும் அவரை வெளியில விட்டாச்சு. மக்கள் உணர்ந்துதான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யாமல் வெளியில விட்டது. பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஒரு சிலர் இருக்கிறேன். அவையும் அதே மாதிரி தான் அவையும் அதே ரூட்டிலே அதே பண்டில் மாட்டில ஓடுறாங்களான். அவை இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ பிரச்சனைக்கு இந்த அரசியல் கட்சி எல்லாத்தோடையும் வணங்கினாங்க. நாங்க 1-2 அணுகையில எல்லா கட்சியோடையும் வணங்கினாங்க. நாங்கள் சொல்றதை கேட்கிறாங்களே தவிர பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறதும் இல்லை, எங்களுக்காக குரல் கொடுத்ததே கிடையாது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்கட பிரச்சனையை நாங்களே முன்னுக்கு கொண்டு வரோம் என்று சொல்லித்தான் நாங்கள் எல்லா மீடியா வழியும் எங்கட பிரச்சனையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நாங்கள் அந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்து ஓரளவில் எங்களுக்கு 100% எங்களுக்கு வெற்றி அளிக்காட்டியும் 50% எங்களுக்கு வெற்றி அளிச்சிருக்கு. அப்ப அந்த ரீதியில இந்த அரசியல்வாதிகள் இன்றை வரை இனிமே தன்னும் நாங்கள் ஒன்றிணைய வேணும், ஒன்றிணைந்து எங்களது மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேணும், எங்களது சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும், சர்வதேசத்துக்கு நெருக்குதலை கொடுக்கணும், நெருக்குதலை கொடுத்து எங்களது மக்களது பிரச்சனையை தீர்க்கணும் சொல்லி இவர்கள் இன்றை வரை வெள்ளளவு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த தமிழரசு கட்சியோருக்காக எங்களது காணாமலாக்கப்பட்ட பெற்றோர் போராட்டம் செய்து கேட்கல அதே வீதியால பயணம் செய்தவர்கள் மக்கள் ஆத்திரத்தில செருப்பால கல்லால் இருந்தது. அப்ப இன்றை வரை உண்மையின்படி காணாமலாக்கப்பட்டவர் வேறு, பெற்றோரால கையால கொண்டே ஒப்படைச்சது வேற. இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சது, நாங்களும் கடைசியில் அங்கிருந்தான் வந்தாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும்பா, 10 நாள் ட்ரைனிங் எடுத்தாலும்பா, 1 மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும்பா, 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் 10 வருஷமோ 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்கோ, நாங்கள் உங்களை கூப்பிட்டு விசாரணை செய்து போட்டு 20 நாளைக்குள்ள கூட பெற்றோருடைய ஒப்படைக்கலாம் என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணித்தான் பெற்றோர் 3 பிள்ளைய கொண்டே கையாலே ஒப்படைத்த பெற்றோரும் இருக்கு. 3 போராளி இந்த தாய் கொண்டே ஒப்படைச்சதும் இருக்கு. அப்படி எங்கட கண்ணன் நான் எந்த கண்ணன் எத்தனையோ பேர் போய் கூட்டி கொடுத்து வஸ் ஏற்றிட்டு போனவங்க. இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டன்னு சொல்லி அது எங்களை தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. எந்த பிள்ளையும் காணாமல் ஆக்கப்பட்டவா, எந்த மகளும் காணாமல் ஆக்கப்பட்டவா.
அப்ப அது வேற. நாங்கள் எங்க பிள்ளைய கொண்டு கையால ஒப்படைத்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க வாக்கில்லாதாக்கெல்லாம் இந்த அரசியல்வாதி. அப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து எப்படியான ஒரு முடிவு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது கஜேந்திரகுமார் ஒரு முயற்சியாக ஒரு கொஞ்சம் கூட்டாக சேர்ந்து நீங்கள் சொன்ன நபர்களுடன் தவராசா மற்றும்படி இவர் ஐங்கரநேசன் போன்றவர்கள் இணைத்து ஒரு கூட்டாக அவர்கள் இப்பொழுது நிற்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழரசு கட்சி வந்து இவர்களிடம் ஒத்து போகாமல் உடைந்து அவர்கள் தனியே நிற்கின்றார்கள். என்பிபி வந்து இதற்கு மேலாக வந்து அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியான பேச்சுக்களை உருவாக்கி மக்களை தங்கள் பக்கம் வசப்படுத்துவதற்கான வேலைகளை செய்கின்றது. இப்படி இந்த நிலைமையில் தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? நான் தமிழ் மக்களுக்கு 2 தடவை நான் எங்களோட தமிழ் மக்களுக்கு எங்களோட பிரச்சனைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வேறென்று சொன்னால், காலங்காலமாக எங்கள் இந்த தமிழ் மக்கள் அழிவுக்கு இவங்கள் உந்து சக்தியா இருந்தவங்க, அரசாங்கத்தோட ஒத்து எங்களை அழிக்கோடும் என்ற குறிக்கோளா இருந்தவங்க, இன்றைக்கு வந்து உண்மையின்படி ஏவிபி அரசாங்கம் வந்து பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி மக்களை ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நான் எங்கட மக்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே நாங்கள் இன்றைக்கு நேற்றில் இத்தனையோ வருஷங்களா இருந்து என்னென்ன அழிப்புகள் கூட எங்களுக்கு அழிப்புகள் செய்து எங்களை கொலை செய்து அழிச்சு வீட்டை கொளுத்தி எல்லாத்தையும் கொளுத்தி எங்களது உடமைகளை சூறையாடி அடிச்சு வெட்டி எங்கட கப்பலா ஏத்தி இருந்தாலே அனுப்பினவங்க. கொழும்பில இருந்து சகல பேற்ற வீடுகளை வெறிக்கப்பட்டது, வீடுகள் சூறையாடப்பட்டது, கண்ட இடமெல்லாம் வெட்டினவங்க, கொலை செய்தவங்க. அங்கே இருந்து இந்த மக்கள் எல்லாம் அகதி ஆக்கப்பட்டு யாழ்ப்பாணம் அனுப்பப்பட்டது. அந்த வரலாறு கூடவே எங்கட மக்கள் மறந்து போனார்கள். இப்ப கடைசி யுத்தத்திலே கொத்தாக நாங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் பொடி, நாங்கள் பொடிகளை தாண்டி அந்தந்த இடத்துல பொடியை புதைச்சு போட்டு பொடியை தாண்டித்தான் நாங்களெல்லாம் திரும்பி விட்டாலும் வருவோம் சொல்லி நாங்களே ஒரு எள்ளளவு கூடவே நினைக்கல. அப்படித்தான் நாங்கள் அதுக்குள்ளதான் ஒரு மனித, அது என்னன்னு சொல்றது, மனித அது அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. உண்மையின்படி கடைசி யுத்தத்துக்கெல்லாம் வன்னியில இருந்து உத்தரிக்காத உத்தரிச்சு வந்த மக்கள் இப்படி ஒரு ஒரு சிங்கள கட்சிக்கு பின்னால போக மாட்டாங்க. உண்மையின்படி ஒரு தமிழ் இனத்தம், தமிழ் உணர்வு, தமிழ் பால் குடிச்சவனா இருந்திருந்தால் அந்த உணர்வு இப்போ இருக்கும். ஆனா எங்கட மக்கள் அந்த துணைச்சரிஞ்சு கொண்டு இனிமேல் எங்களுக்கு என்ன இதை நடந்ததை துணைச்சரிஞ்சு கொண்டு போனாக்கள் பார்த்தாலும் எங்கட மக்கள் ஏவிபிக்கு என்பிபி அரசாங்கத்துக்கு போட் கொண்டு வந்து தெரிகிறாங்க, வீடு வீடா போய் போட் கொண்டு வந்து தெரிகிறாங்க. அதை பார்க்க எங்களுக்கு உண்மையின்படி இந்த உடம்புல இருக்க உடுப்புலாம் தன்னால கலண்டோட்டு போற மாதிரி இருக்கு. காலங்காலமா அழிச்சவன் இன்றைக்கு கபரணி என்ற இடத்துல எங்களது இந்து கோயில் இடிக்கப்பட்டு அதுல வேற விகாரைகள் கடைகள் போடப்பட்டிருக்கு. எங்களது நிலங்களை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே ஆயிரக்கணக்கான விகாரைகளை அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த விகாரைகளை அமைக்கிறதுக்கு ஒரு சில கட்சிகள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் தான் மௌனம் சாதி கொடுத்திருக்கிறாங்க. எவனாவது வந்து விகாரி அமைக்கிறது பிள்ளை அமைக்க கூடாது, இது இடிக்கத்தான் வேணும், எங்கட இந்து கோயில் இடிச்சரிங்களை இருந்து இடிக்கலாது என்று சொல்லி துணிஞ்சு கதைக்கிறதுக்கு துப்பில்லாதவங்க ஒரு சில கட்சிகள், கயேந்திரகுமார் போன்ற புலவன், கயேந்திரன், சுகாசாக்களை போலவன், அது நல்லதோ கெட்டதோ நேரடியாக அந்த இடத்துல போய் களத்துல இருந்து போலீஸோட பிரச்சனைப்பட்டு உண்மையின் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களும் சில தவறுகள் ஏனென்று சொன்னால் அப்படியே ஒரு போராட்டங்கள் செய்யல, பொது அமைப்புகள், சிவில் நிர்வாகங்கள், வேற கட்டமைப்புகளுக்கு அறிவிச்சு ஒரு கொஞ்சம் பலத்தை சேர்த்து மக்களை கூட்டி அப்படி ஒரு போராட்டங்களை செய்யணும். அப்படி சரி அவர்கள்லாம் கூப்பிடலன்னு சொன்னாலும் மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சரி அடே இன்றைக்கு அவங்க எங்களுக்காக எங்களோட மண்ணுக்காக எங்களோட மண் ஆக்கிரமிப்புக்காக போராடுறாங்க, அவங்களோட நாங்களும் போய் ஒத்துழைந்து ஒற்றுமையாக எங்கட பலத்தை காட்டணும்னு சொல்லி எவனும் சிந்திக்காது இல்லை. அந்த போர் விமர்சனங்களோட போட்டுக்கொண்டு சும்மா நாங்கள் அங்க போய் கலைக்கிற பாராளுமன்றத்திலே வேற எப்படி கழிச்சிட்டு போலாம். நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்குறபடியா இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுடைய பேச வேண்டும். இந்த கடல் தொழில், மீனவருடைய பிரச்சனையில வந்து நீங்க மிக ஆர்வமாக ஒரு தொழில் வேலை செய்கின்ற ஒருவர், அந்த வகையிலே இந்த இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது, இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்திய மீனவர்களுடைய இழுவை படகுகள் எங்களுடைய தாயக பிரதேசங்களில் வந்து குஞ்சு மீன்கள் எல்லாம் இழுத்து செல்வதும் எங்களுடைய மீன் பெருக்கத்தை அளிப்பதுமாக இருந்தது. இது இப்படி இருக்க இன்னும் ஒரு விடயத்தையும் கேள்விப்பட்டோம், வந்து எங்களுடைய தமிழ் மீனவர்கள் மன்னார் போன்ற இடங்களிலே இருந்து பெரிய இழுவப்படைகளுடன் வந்து அதே வேலையைத்தான் செய்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களும் அரசியல்வாதிகளான் என்றும் சொல்லப்படுகிறது. இது உங்களுடைய கருத்து என்ன? இது நாங்கள் தாயகத்தில் இருந்து அறிந்த விடயங்களை உங்களுடைய கருத்து என்ன? உண்மையின்படி இந்தியா இழுவப்படகு சம்பந்தம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. 2 அரசாங்கம் நினைச்சிருந்தால் ஒரு சின்ன பிரச்சனை, அதை ஏற்கனவே தீர்த்திருக்கலாம். ஏற்கனவே 2016 ஆண்டு
எங்கள் இந்த இலங்கை இந்த வெளிவிவகார அமைச்சர் காலம் சென்ற சுஷ்மா சுவராஜ் மங்கள சமரவீராவும், இந்தியா அந்த காலம் சேர்ந்த வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜும், அடுத்தது வந்து எங்கள் இந்த கடற்தொழில் அமைச்சர் இலங்கை இந்த கடற்தொழில் அமைச்சர் மங்கள சமரவீராவும், அதே மாதிரி இது இந்தியா அந்த வந்து கடல் வாரியத்துறை அமைச்சர், அடுத்தது சில சில அங்க முக்கியமான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இங்க இருந்து சுமந்திரன் அதுல சுமந்திரனும் பங்கு கொண்டவர். அங்க போய் இப்படி ஒரு பிரச்சனை வச்சு ஒரு ஒப்பந்தம் மட்டும் செய்யப்பட்டது. இது தடை செய்யப்பட்ட தொழில், இந்த தொழில் செய்ய இயலாது, இந்த தொழில் கட்டாயம் நிறுத்தப்படணும் என்று சொல்லி ஒப்பந்தம் மட்டும் செய்து ஒரு கூட்டு நடவடிக்கை செய்யணும், இந்த தொழில் செய்யக்கூடாது மாற்று தொழில் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் மட்டும் செய்யப்பட்ட 2016 அந்த அந்த நடைமுறையை வந்து 2 அரசாங்கமும் செய்யல. ஏனென்று சொன்னால் அரசியல்வாதிகள் தங்களோட சுய லாபத்துக்காக அப்படியா வேறு 2 அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாமல் 2 அரசாங்கமும் கவனமில்லாமல் விட்டுட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து யுத்தத்தால இவ்வளவு சீரழிஞ்சு இந்த வரைகளை எங்கிருந்த கரையில இருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்தியா இழுவமடை செய்யறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய குதிரை வேலை கொண்ட பெரிய இயந்திரம் 90-100 அடி படகுகள். அப்ப அவங்க வந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் கிண்டி அடிச்சு பவளப்பறதை உண்டாச்சு சீரடிச்சுட்டு போறாங்க. இதுவரையில நாங்கள் யுத்தத்தால வந்து இன்றைய வரை எங்களுக்கு 72 கோடி ரூபாய் பெறுமதியான தொழில் உபகரணங்கள் இந்தியா இழுவப்படங்கள் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி எங்கிருந்த ஊர்லயும் எங்கிருந்த இலங்கையில, அது வடக்குல மன்னார்ல குருநகர்ல ஒரு 550-600 இழுவமடி நிக்குது. மன்னார்லயே நியாயமான இழுவமடி தொழில் இருக்குது. பல்லடத்துலயும் ஒரு 25 கிட்டே இருக்கு. இவர்களை வந்து தடை செய்ய சொல்லி நாங்கள் அண்டையில 1996 ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்துல வந்து இதெல்லாம் தடை என்று சொல்லி நீரியவளத்துறையால் அறிவிக்கப்பட்டு மற்ற மாதிரி அறிவிக்கப்பட்டது. இன்றைய வரையும் அவங்க அந்த நடைமுறையை கொண்டு வர இல்லை. ஒரு விடயத்தில் நான் சொல்லாமல் சொன்னால், இந்த ஈழத்தமிழர்களுடைய இழுவை படகுகளை தடை செய்வதற்கு அப்பாற்பட்டு அந்த இழுவை படகுகளிலே அவர்கள் பாவிக்கின்ற வலைகளுடைய அந்த கண் இருக்குதானே, வலையினுடைய பெருப்பம், அந்த ஓட்டை, அதை சரியான முறையில் அங்கு உள்ள அரசு அதிகாரிகள் அதை வந்து கண்காணிக்க வேண்டும். அந்த வலையினுடைய ஓட்டையில் அந்தந்த காலத்துக்கு தக்க மாதிரியான மீன்களை பிடிக்கக்கூடிய எந்த பெருப்பத்தில் உள்ள மீன்களை பிடிக்கலாம் என்பதற்கான அளவிலே அந்த வலைகள் இருக்க வேண்டும். அது செய்ய வேண்டியது இலங்கை அரசினுடைய வேலை. அரச உத்தியோகத்தர்கள் இதை கண்காணிக்க வேண்டும். அந்த கண்காணிப்பு இல்லாதபடியாத்தான் இவர்கள் வந்து இழுவைப்படையில வந்து அடியில் இருக்கிற எல்லா குஞ்சு குருமன் எல்லாத்தையும் முட்டைகள் மேற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து அழித்து போட்டு போகின்றார்கள். நீங்கள் சொல்ற உதாரணம் வந்து அது வந்து சுருக்கு விலைக்கு தான் அப்படி ஒரு சட்டம் இருக்கு. கண்ணுந்தி அளவு சுருக்க விலைக்கு வந்து 2.25 இன்ச்சி கான் காலையில 6 மணிக்கு வலிக்கிட்டு பின்னேறும் 6 மணிக்கு கரையோடும் 10 கடல் மைலுக்கு அங்கால இரவு தொழில் செய்யறதுக்கு இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்க சொன்னா, இந்த நுழம்புக்கு நாங்கள் விலை போடுவோம் தானே, கொசுவுக்கு போடுற விலை இந்த கண் இருக்கு தானே, அதே சைஸ்ல உள்ள கண் விலையை போட்டுத்தான் உள்ள குஞ்சு குருபான் மீனத்தை அள்ளி போட்டு தங்களுக்கு தேவையான கொட்டிட்டு போறாங்க. இழுவமடி அது ஏற்கனவே தடை செய்யப்படும். அது என்று சொன்னால் அடி நிலத்தை பாதிக்கும். கீழே அடி நிலம். இன்னைக்கு நாங்கள் ஒரு தோட்டம் செய்யணும்னு சொன்னா ஒரு டிராக்டரை கொண்டு உழுது அதுல இருக்கிற புல்லு வருது எல்லாத்தையும் மட்டும் கிளிய பண்ணி போட்டு நிலத்தை பண்டாக்கி அதுக்கு தான் நாங்கள் விவசாயம் செய்யறோம். அதைத்தான் இவங்க கடல்ல செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா ஒரு அப்ப இந்த போர் நிறுத்த கண்காணிப்பு இருந்த காலத்துல நாங்கள் வந்து அப்ப இங்க ஆமி இந்த கட்டுப்பாடு ஒவ்வொரு மாசமும் ஆமிக்காரர்களை கூப்பிடுவார். ஒவ்வொரு சங்க தலைவரையும் அவங்க கூப்பிட்டு பருத்தித்துறையில கூப்பிட்டு பிரிகேடியர் கூப்பிட்டு இந்த தொழில் விவரங்கள் கடல் தொழில் எல்லாம் அறிவிப்பார். அப்ப அதுல வந்து போர் நிறுத்த கண்காணி குழுவில இருந்து 2-3 பேர் இருப்பாங்க. அப்ப அங்க போனால் பிரச்சனையை நாங்கள் ஆமியாரோட முட்டி போதி நேருக்கு கதைக்கிறேன்னா நான் ஒரு ஆள் தான். மற்றபடி மற்றவர்கள் பெருவான் பேச இருப்பார். அப்ப பிரிகேடியர் வந்தோட சொல்லுவாங்க, வரணும் சீக்கிரம் மற்றெல்லாம் பாய் துறக்கம் கேட்டாங்க, நீதான் கதைப்பாய் கதை என்று சொல்லுவாங்க. அப்ப நான் நாங்கள் கலைச்சிருக்கீங்களே சட்டத்தை நடைமுறையாப்படுத்துறீங்க, நாங்கள் ஒவ்வொரு மாசம் வந்து கழிச்சுட்டு போறோம், நீங்கள் என்ன செய்றீங்க, எங்கட கடல் நாசமா போகுது என்று சொல்லத்தான் அந்த போர் நிறுத்த கண்காணி குழுவிலே நோர்வையை சேர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தவர். அப்பால் அவர் சொன்னார், நாங்கள் வந்து மீன்பிடியிலே முதல் நம்பரா இருந்தது நோர்வே, மீன்பிடியிலே முதல் இடமா இருந்த நோர்வே இன்றைக்கு நோர்வேல வந்து கரைக்கு மீன் சாப்பிட இல்லாத ஒரு கட்டத்தை இருக்கிறோமா. ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல இருந்து இந்த இழுவமடியை செய்து தங்களோட கடல் வெள்ளம் எல்லாத்தையும் அழிச்சு கடல்ல மீன் உற்பத்தி ஆகிற இடம் எல்லாத்தையும் அழிச்சு இன்றைக்கு கடல் பாலைவனமாக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு கரைக்கு மீன் சாப்பிட இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் மீன் வளர்ப்பு திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இலங்கை வந்து ஒரு வளம் உள்ள நாடு. இலங்கையை சுத்தவர கடல் உங்களுக்கு நல்ல வளம் இருக்கு, நல்ல வளம் இருக்கு தான். அவன் ஷிப்ல விரைக பார்த்தோன்னு சொல்றான், கப்பல இருந்து விரைக பிளேன்ல இருந்து விரைக பார்க்கல, கடல் எல்லாம் வந்து பாலைவனமாக்கப்பட்டிருக்கு. இப்படியே போகமா இருந்தா காலப்போக்கில நீங்கள் உங்களோட வருங்கால சந்தடிகள் வாழ முடியாது. கடலை நம்பி நீங்கள் சாப்பிட முடியாது, வாழ முடியாது.
அந்த ஒரு கட்டத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டு போறீர்கள். இதை கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பிரியாணியருக்கும் எங்களுக்கும் அந்த கதையை அந்த நோர்வே அதிகாரி சொன்னவன். அப்ப இன்றைக்கு நல்லதையா கல்பட்டியில வந்து நான் நினைவு ஒரு நிறைவுக்கு 2 நிமிஷம் மிக மிக 2 நிமிஷம் மிக இந்த இழுவமணி சுருக்கமா இந்த இழுவமணி நான் இழுவமணி சம்பந்த சொல்றேன். இன்னைக்கு இந்த இழுவமணி தடை செய்யப்பட்டு இலங்கையில இழுவமணி தடை செய்யப்பட்டு வர்த்தமணி அறிவிக்கின்ற பிறகு கல்புட்டியில புத்தள கல்புட்டியில ஒரு 23 இழுவமணி இருந்து செய்தவர்கள் அதுக்கு அவங்க வழக்கு போட்டு அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட தொழில் செய்யலான்னு சொல்லி புத்தள கல்புட்டியில வந்து 2.5 வருஷமா நிறுத்தப்பட்டு அப்ப இன்றைக்கு அரசாங்கம் புத்தளத்துல நிறுத்தப்பட்ட இழுவமணி தொழிலை என்ன காரணத்துக்கு வர யாழ்ப்பாணம் என்றால நிறுத்தல. அப்ப புத்தளத்துக்கு ஒரு சட்டம், யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம். அந்த சட்டம் தான் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் சில அரசியல்வாதிகள் தாங்கள் குளிர்காயிரம் வரும் எங்களது மக்களை வந்து பாடக்கையாக ஆகி கொண்டிருக்கிறாங்க என்றால் சட்டம் சொல்லுது நிறுத்த சொல்லு. நீதிமன்றத்தாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு தடை செய்யப்பட்டதோடு நிறுத்தியாச்சு. புத்தளம் கல்புட்டியில நிறுத்தியாச்சு. ஆனா நிறுத்தி 2.5 வருஷம் ஆச்சு. யாழ்ப்பாணத்திலேயும் என்ன நிறுத்தப்பட. அப்ப எங்களது அரசியல்வாதிகள் எங்க குளிர்காயிரம் பாத்தீங்களோ இதை நிறுத்தாமல் தடை செய்து வச்சிருக்கிறது எங்களை அரசியல்வாதிகள். ஒவ்வொரு கடத்தொழில் அமைச்சரும் வந்து தாங்கள் கோடியாக பணங்களை வேண்டிக் கொண்டு தடை செய்யப்பட்ட தொழிலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் எங்களது அரசியல்வாதிகள் நோக்கமும் எங்களது கடல் அழிவு காரணமும் வேற வேற கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கு காரணம். நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.